கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாள் காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம், ஐஸ்வர்யம் எதற்கு உதவாது? உலகத்திலே மனிதன் அதிகமாக எதிர்பார்க்கின்ற ஒன்று ஐஸ்வர்யம் அடைய வேண்டும், ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும். அது தவறில்லை. பணமும் ஐஸ்வர்யமும் நன்மையும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றதான ஒரு காரியம். தேவன் அதை ஒரு நாளும் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் வெறுமையான ஐஸ்வர்யத்தினால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கோபாக்கினை நாள் என்று ஒரு நாள் வருகிறது. ஆண்டவருடைய கோபம் இந்த பூமியிலே பற்றி எரிகிற ஒரு காலம். அதற்கு பெயர் கோபாக்கினையின் நாள் என்று வாசிக்கிறோம். மனிதன் எவ்வளவுதான் பணத்தை கொடுத்தாலும், எவ்வளவுதான் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும், தனக்கு உண்டாயிருக்கிற சொத்துக்களை எல்லாம் கொடுத்தாலும், அவன் தன்னை தப்புவித்து கொள்ளுவது என்பது முடியாமல் போகின்ற ஒரு காலம் வரும். அந்த நாளை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அது கோபாக்கினையின் நாள். அந்த நாளிலே மனிதனை தப்புவிக்கக்கூடிய வேறொரு காரியத்தை சாலமோன் ஞானி சொல்லுகிறார். அது என்ன? நீதி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நீதி என்கிற காரியத்தில் அநேக பொருள்களை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நீதி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த நீதியாகிய இயேசுவை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக கொள்ளுவான் என்றால் அந்த மனிதனை அவர் தப்புவிக்கிறார். இரண்டாவது ஞானஸ்நானம் என்கிற நீதியை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, நாம் வாசிக்கின்ற வசனங்கள் நீதியின் வசனங்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் நடக்கின்ற பாதைகள் நீதியின் பாதைகள் என்று பார்க்கிறோம். அப்போ நீதியின் வசனங்களிலும் நீதியாகிய இயேசுவையும் நீதியாய் நடக்க வேண்டிய காரியங்களிலும் ஒரு மனிதன் சரியாக இருப்பான் என்றால் பைபிள் சொல்லுகிறது, நீதி அந்த மனிதனை மரணத்துக்கு தப்புவிக்கிறதாம், கோபாக்கினைக்கு தப்புவிக்கிறதாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவாகிய நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாயிருப்போம். அவர் சொல்லியிருக்கிறதான பிரமாணங்களை நிறைவேற்றுவதில் பசியும் தாகமும் நமக்கு உண்டாகட்டும். ஆண்டவருடைய நீதியின் வசனங்களின் மேல் நமக்கு பசியும் தாகமும் உண்டாகட்டும். ஆண்டவருடையதான மகிமையான பாதைகளிலே நமக்கு வாஞ்சையும் பசியும் தாகமும் உண்டாகட்டும். நீதியோ நம்மை மரணத்துக்கு தப்புவிக்கிறது. கோபாக்கினை நாளிலே ஐஸ்வர்யம் உதவாது. நீதி அந்த கோபாக்கினையினால் வருகின்ற தீமைகளுக்கு நம்மை விலக்கி காக்கிறதா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளுகிறேன் என்று நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் பிதாவே, நீதியினாலே எங்களை தப்புவிக்கிற தெய்வமே, கோபாக்கினை நாளுக்கு எங்களை விலக்குவதற்கு நீதியை நீர் எதிர்பார்க்கிறீர். நாங்கள் உம்மை நீதியாக கொண்டிருக்கிறோம். நீர் எங்களுக்கு நிறைவேற்ற சொல்லியிருக்கிற பிரமாணங்களை நிறைவேற்றுகிறோம். உம்முடைய நீதியின் வசனங்களை நாங்கள் கை கொள்ளுகிறோம். ஆகவே இந்த காலை நேரத்திலேயும் ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்வதாக. நாங்கள் நீதியை பின்பற்றி நீதியினால் வருகிற ஆசீர்வாதங்களை அடைவதற்கு எங்களுக்கு உதவித்தாரும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தாரும். எங்களோடு கூட இரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.